ஹலோ கைஸ். இப்போ ஆஸ்ட்ரோ வானவில் அப்படிங்கிற ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலேசியன் தமிழ் படம் தான் இன்பமே சுஸ்கா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு ஃபேண்டசி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோயின் இவங்க பேர் சங்கரி. இவங்க வந்து ஒரு அம்மன் கோயிலில் வந்து ஒரு பணியை ஆட்டிகிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம அழகிய தமிழ் மகன் படத்தில் நம்ம விஜய்க்கு வரும் பார்த்தீங்களா, அடுத்து கொஞ்ச நாள்லேயே இல்லை கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆபத்து வந்து முன்கூட்டியே தெரியும். அந்த ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு விஷுவல் பவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. இந்த பவர்ஸ் வந்து அந்த அம்மன் பணி ஆட்டுறதுனாலையும் அந்த அம்மனோட அருள்னாலையும் தான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே நம்புகிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் இருக்குது. அதுதான் படத்தோட வில்லன் குரூப்னே சொல்லலாம். அவங்க இந்த கோயிலை வச்சு இந்த கோயிலை இவங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணதுக்காக ஒரு கட்டுக்கட்டுன ஒரு கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கராக வராரு கண்ணன் அப்படிங்கிற நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ இவரோட மனைவியை தொலைச்சிக்கிட்டு எங்கே போனாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வேதனையில் இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸை போட்டு முடிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. அண்ட் நம்ம அழகிய தமிழ் மகன் மாதிரியான ஒரு கான்செப்டில் எடுத்திருக்க ஒரு படம் அப்படின்னாலுமே அதை வந்து இவங்க நல்லாவே கையாண்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு வர்ற அந்த கனவுகள்லாம் வந்து கொஞ்சம் பிஎஃப்எக்ஸ் மூலமாக கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கலாம். இதை தாண்டி கேரக்டர் ரைட்டிங், கேரக்டருக்கான அந்த டெப்த் அதுவுமே இந்த படத்தில் மிஸ் ஆகும் தான் சொல்லலாம். ஸோ ஹீரோ வந்து அவரோட மனைவியை தொலைச்சிருக்காரு அப்படின்னாலும் அந்த ஒரு எமோஷன்ஸுமே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்க மனைவி காணும் அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொன்னாலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு வேளை வந்து கிளைமேக்ஸில் தான் அந்த சஸ்பென்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருந்தாலுமே அது ஓப்பன் ஆகிற அந்த இடத்துலையுமே அந்த எமோஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்கல. இதை தாண்டி ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், வில்லனோட கேரக்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங்கை வந்து மிஸ் ஆகுது இந்த படத்தில். இப்படி ஓவராலாக ஒரு ஆவரேஜ் டு வாட்சபிள் மூவி தான். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.